ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வாஸ் டெவலப்ட் பை ஹென்ரி ஃபயால் 1841 to 1925. The name and period is very important. Then இது வந்து என்ன சிஸ்டம் பார்த்தோம்னா க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் இட் இஸ் அன் இன்டர்னல் ஆக்டிவிட்டி, அதாவது ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நடக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கீழே ஒரு 14 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் இப்போது பார்க்கலாம். Okay, first one is division of the work. The work is divided among the individuals in their specialized position. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் அவங்களுக்கு தகுந்த டேலண்ட் என்ன இருக்கோ அப்படிப்பட்ட ஜாப் தான் அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் பற்றி படித்தவங்களுக்கு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் வேலை கொடுக்க முடியும்? அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டு தான். செகண்ட் ஒன் இஸ் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டினா என்னது? ரைட்ஸ் ஆஃப் பவர். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? உரிமை இல்லை பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ அத்தாரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் அ டெக்ஸ்டைல் ஜாப். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு சூப்பர்வைசர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த சூப்பர்வைசருக்கு ரைட் அண்ட் பவர் கொடுத்தா மட்டும்தான் தே கேன் ஹேண்டில் த சேல்ஸ் பர்சன், ரைட்? ஸோ அவங்களுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் தே கேன் ஹேண்டில் த சிச்சுவேஷன். தென் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த ஒர்க் என்ன செய்யணும்? செஞ்சு முடிக்கணும். ஒரு பொறுப்பு கொடுக்குறதா வந்து என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஃபினிஷ் த டாஸ்க். தேர்ட் ஒன் இஸ் டிசிப்ளின். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா தேர் வில் பி அ ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ இட். தென் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஒரு சுப்ரியர் ஆர் மேனேஜர் இஸ் கிவிங் ஒர்க் டு சப்பார்டினேட் அ ஒர்க்கர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஸோ சூப்பர்வைசர் இஸ் அக்கௌண்டபிள். ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க கீழே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்க கீழே யார் இருப்பா? லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ த ரூல் ஆஃப் கமாண்ட் வந்து வில் பாஸ் டு சூப்பர்வைசர் தென் டு அவங்க கீழே இருக்கிற ஸ்டாஃப் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஓகே. தென் யூனிட்டி ஆஃப் டிரெக்ஷன். ஸோ நேர் வழி, ஒரே வழி தான். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக ஒரு ரூல் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் தே நீட் டு ஃபாலோ இட் ப்ராப்பர்லி. அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஓனர்னா ஒரு ஓனர் தான் இருப்பாங்க. தென் இண்டிவிஜுவல் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா தே ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தேவையானது நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். பட் மோர் தேன் வி நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல். தென் ரெம்யூனரேஷன். இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ். salary போக extra price. If they achieve the target na the organization will do extra price or remuneration or allowance இந்த மாதிரி கொடுக்கிறது. Then centralization and decentralization. Centralization means the person who having the whole power at the top. For example, ஒரு organization எடுத்துட்டோம்னா there will be a CEO. He is having the whole right, whole power to control the organization. ஓகேங்களா? ஸோ மேலே ஒரு டாப் ஆஃப் தி ஒரு பர்சன் இருப்பாங்க. ஹி இஸ் கிவன் அ பொசிஷன் ஆஸ் சிஇஓ. ஸோ ஹி ஹாஸ் த ரைட் அ பவர் டு மெயின்டைன், கண்ட்ரோல், சஸ்டெயின் எவ்ரிதிங் இட். தென் டீசென்ட்ரலைசேஷனா the person is giving the rights of power to the division of department, division of the work. So ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா there will be a many departments. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு authority is given. Then scalar chain. It is a formal line. ஓகேங்களா? இது வந்து என்னது? ஃபார்மல் லைன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் வித்தின் தி ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் ரேங்கிங் ஃப்ரம் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. டு அவாய்ட் கிளாங்க் பிளாங்க். கிளாங்க் பிளாங்க்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அண்ட் டைரக்ட் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு டாஸ்க் நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா மேலே டாப் ஆஃப் த பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜரை எடுத்துக்கலாம். த மேனேஜர் வில் அரேஞ்ச் அ மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்கில் வச்சு எல்லா ஸ்டாஃபுக்குமே என்ன சொல்லுவாங்க? நம்ம இத்தனை மந்த்துக்குள்ளே இந்த ப்ரொடக்ஷனை நம்ம முடிச்சே ஆகணும். ஸோ இதுதான் ஹோல் ஆர்கனைசேஷனுக்குமே இருக்கிற ஹோல் ஒர்க். ஓகேங்களா? ஒரே கோல் தான், இந்த 6 மந்த்க்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக சொல்கிறது எப்படி, இல்லைன்னா தனித்தனியாக சொல்லிடுறது எப்படி? ஒரே நேரத்தில் சொல்கிறதுனால வி ஆர் சேவிங் தி டைம். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. இதே இது நம்ம ஸ்பிட் பண்ணி சொன்னால் some blank blank will arise it. So blank blank இது வந்து யார் இன்ட்ரோ பண்ணுறா? ஹென்ரி ஃபயால். ஓகேங்களா? தென் ஆர்டர். There should be a place for everything and everyone in the organization. Example, arrangement of resources. ஓகே,
இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு மிஷினோட ப்ராசஸ்க்குமே எப்படி இருக்கணும், ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் 1 to ஸ்டெப் 2 தான் இருக்கணும். ஸ்டெப் 1ல முடிச்சதுக்கப்புறம் அதோடைய கரெக்டிவ் பண்ணி அது ஸ்டெப் 4 கிட்ட நம்ம போய் ஸ்டெப் 2 இருக்கிற மிஷினில் வைக்க முடியாது. ஸோ எவ்ரி ரிசோர்ஸை ஷுட் பி பிளேஸ்ட் இன் அ ரைட் மேனர் டு அவாய்ட் எனி ஆக்சிடென்ட். தென் ஈக்விட்டி. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்க எல்லா எம்ப்ளாயிஸுமே ஷுட் ட்ரீட் எவ்ரி ஒன் அஸ் ஈக்குவல். ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி பார்ஷியாலிட்டி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் இன் பர்சனல். டென்யூர்னானது த பீரியட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், த குறிக்க காலப்பட்ட ஒர்க் இருப்பாங்க தெரியுமா, சில காலமாக இருக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கலாம், இந்த மாதிரி தட் பேஸ்ட் ஆன் தி பீரியட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ ரிட்டர்னிங் எம்ப்ளாயி ஷுட் கிவ் ஹை ப்ரியாரிட்டி. அதாவது எம்ப்ளாயீஸில் இருக்கிற ஆர்கனைசேஷனில் இப்போ இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு தே ஷுட் கிவ் ஹை ப்ரியாரிட்டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்போ தான் அவங்களால ஒர்க்கில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி தே கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். தென் இன்ஸ்டெபிலிட்டி ஆல்வேஸ் லீட் டு இன்எஃபிஷியன்சி. இன்ஸ்டெபிலிட்டினா என்னது, ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் எப்போ வேணாலும் நம்மளை குட் பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், வேலையை விட்டு தூக்கலாம். இந்த மாதிரி ஒரு பயம் எம்ப்ளாயீஸ்க்கு இருந்துச்சுன்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஐடி செக்டார் சொல்லலாம். டூரிங் த கொரோனா பீரியடில் அவங்களுக்கே தெரியாது வேலை போக போகுதுன்னு, பட் இருந்தாலும் they have faced it, right? Then initiative. The workers should be encouraged to show initiative. Initiativeனா இப்போ இதுதான் நம்ம செய்ய போகிறோம் தெரிஞ்சுட்டு, ஸோ தி ஒர்க்கர்ஸ் ஷுட் பி என்கரேஜ்ட் பை தி மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸ் தி ஒர்க்கர்ஸ் என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அவங்க புதுசாக என்ன செய்வாங்க, முயற்சி பண்ணுவாங்க. that will help to bring the success. Then e-spirit crops ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ டீம் ஸ்பிரிட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்கன்னா ஸோ டீம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும், அப்படி தானே. டீம் ஒர்க், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபார் இன் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், எங்கேனாலுமே தடைய ப்ராஜெக்ட்னு ஒரு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக குரூப் வைஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப் நம்ம டிவைட் பண்ணதுனால அந்த ஒர்க்கை நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாகவும் டைமுக்குள்ளேயும் பண்ண முடியும். Then third type is bureaucratic management. It is a rationalized structure. It is very important, the word. ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் இது, ரேஷனலைஸ்டு. ஓகே, இது யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா மேக்ஸ் வெப்லர் இன் 1900. தியர் பொசிஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் charisma. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு ஜெண்டர் எல்லாம் பார்க்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஷுட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஈக்விட்டியில், எவ்ரி ஒன் ஷுட் ட்ரீட் ஈக்விட்டி. ஸோ அவங்களுக்கு இருக்கிற கொடுக்குற பொசிஷன் அவங்களுடைய பேஸ்ட் ஆன் தியர் டேலண்ட். இந்த மேனேஜ்மெண்ட், இந்த தியோரி இஸ் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி. தென் செகண்ட் டைப் இஸ் நியோ கிளாசிக்கல் அப்ரோச். இது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, 1930 to 1940. அங்கே எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ப்ரொடக்ஷனில். பட் இந்த அப்ரோச்சில் ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பட் மோர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு எம்ப்ளாயீஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது ஹியூமன் ரிலேஷன் தியரி. இந்த ஹியூமன் ரிலேஷன் தியரி இஸ் கிவன் பை ஹாத்ரோன் எக்ஸ்பிரிமெண்ட். இது என்ன எக்ஸ்பிரிமெண்ட் சொல்கிறாங்க, ஹாத்ரோன். அவர் என்ன சொல்றாங்கன்னா, as per in production does not depend on money or wages paid to them, it is depend on satisfaction of workers. ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் எஃபிஷியண்ட்டாகவும் டைமுக்குள்ளே முடிக்கணும். தட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மணி ஆர் வேஜஸ் பே டு தெம், இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி நான் நடத்துகிறேன்னா என் கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸை சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒர்க் என்ன செய்வாங்க, ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை ஒரு மன திருப்தி இல்லைன்னா ஒரு ஏனாதானம் ஒர்க் ரொம்ப லேசியாக அந்த மாதிரி தான் முடியுங்கிறாங்க. ஸோ இந்த தியரியில் 4 பார்ட்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் illumination எக்ஸ்பிரிமெண்ட். இந்த illuminationனா ஒன்றும் இல்லை, they are saying லைட்டிங் எக்ஸ்பிரிமெண்ட். இது கண்டக்ட் பண்ண இயர் 1924 to 1927. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கிவன் அ ரூம். ஓகே, எல்லாரும் ஒரே ரூம்குள்ள தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இட் இஸ் அ டீம் ஒர்க். பட் அவங்க எதில் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்க போகிறாங்கன்னா, லைட்டிங். ஸோ ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா தேர் ஷுட் பி அ ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ். அப்படி தானே. ஒரு டிம்மான லைட்டில் வேலை பார்க்க முடியுமா, முடியாது. ப்ரொடக்ஷன் வில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதே இது லைட்டுடைய பிரைட்னஸ் நான் கூட்டி பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது. ஸோ லைட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது அட்மாஸ்பியர்.
தென் செகண்ட் ஒன் இஸ் ரிலே அசம்பிளி டெஸ்ட் ரூம் எக்ஸ்பெரிமெண்ட். இது எப்போ கனெக்ட் பண்ணுறாங்க? 1927 to 1928. ஸோ இந்த ரிலே அசம்பிள்னா ஒன்றும் இல்லை, தே ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டியூரேஷன், டேஸ். எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் தே ஆர் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ் டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ இதனால தி ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபீலிங் லோ வேல்யூ, அவங்க ஒர்க் ரொம்பவே கம்மியாகும் அப்படின்னு சொல்லி யார் ஃபீல் பண்ணுறா? ஸோ எம்ப்ளாயிஸ். ஸோ கண்டிப்பாக இதனால் என்ன செய்யும்? ப்ரொடக்ஷன் வில் அஃபெக்ட். தென் தேர்ட் ஒன் இஸ் மாஸ் இன்டர்வியூங் ப்ரோக்ராம். இதோடைய இயர் 1928 to 1930. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் தானே டுவார்ட் தியர் ஒர்க். ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக கண்டக்டாக த மேனேஜர் ஷுட் கண்டக்ட் அ மீட்டிங். ஸோ அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆர்கனைசேஷன் தீர்த்து வைக்கணும். ஒரு ஃபெஸ்டிவல் வருதா, தே ஷுட் கிவ் போனஸ். ஒரு எம்ப்ளாயி டபுள் டைம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான குறைகள்லாம் என்ன செய்யணும்? ஆர்கனைசேஷன் தீர்த்து வைக்கணும். அப்படி பண்ணுறதுனாலையும் தி ஆர்கனைசேஷன் வில் ஸ்பீடாக என்ன செய்யலாம்? ப்ரொடக்ஷனை முடிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் பேங்க் வயரிங் அப்சர்வேஷன் ரூம் எக்ஸ்பெரிமெண்ட். இதோட கண்டக்டட் பண்ண இயர் வந்து எப்போன்னு பார்த்தோம்னா 1931 to 1932. இது ஒன்றும் இல்லை, 14 மேல் ஒர்க்கர்ஸ், ஓகேவா? இதில் வந்து 14 மேல் ஒர்க்கர்ஸாக ஒரு 6 மந்த்துக்கு என்ன செய்கிறாங்க? செப்பரேட்டாக சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. தட் வாஸ் டிவைடட் இன்டு 2 குரூப்னே வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டாலே யூ கேன் ஏபிள் டு ரைட் இட். இங்கே வந்து சேலரி, உங்களுடைய ப்ரொமோஷன் எதுவுமே வந்து சொல்லலை, பட் இட் வாஸ் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து. இப்போ குறிப்பிட்ட டைமில் அவங்க ஒர்க் அவங்க முடிச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய சேலரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் த ஒர்க்கருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஜஸ்ட் தே நீட் டு ஃபினிஷ் த ஒர்க். அப்படின்னா அவங்க எவ்வளோ சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ ஆர்கனைசேஷனுக்குள்ளே சீக்கிரமாக வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வரணும். அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு மினிட்மே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு சோஷியல் ப்ரெஷர் வந்து என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய அவுட்புட் என்ன செய்யும்? அஃபெக்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் டைப் வந்து பிஹேவியரல் அப்ரோச். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹியூமன் பிஹேவியர், ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி வந்து செல்ஃப் டிரெக்ஷன், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் எப்படி இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள. தென் இட் இஸ் அன் எக்கலாஜிக்கல் ஓரியன்டேஷன், ஹவு தே பிஹேவ் வித் தியர் டீம்மேட்ஸ், ஹவு தே பிஹேவ் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். அவங்க வெளியே போகிறாங்க, மற்ற பீப்புள் கூட அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் பிஹேவியர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் அப்ரோச். அதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அது என்ன டைப்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ். த நேம் இட் செல்ஃப் சேஸ் இட்ஸ் அ நம்பர். ஸோ இட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் லைக் ஸ்டாட், ஓஆர், லேப் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? மேக்ஸ், நம்பர்ஸ், ஓகே? ஸோ அதை யூஸ் பண்ணி, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தி மேனேஜ்மெண்ட் வில் டேக் த டிசிஷன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டிசிஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷனல் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன அவருடைய ஸ்ட்ரக்சர்? ரேஷனல் ஸ்ட்ரக்சர் தான். அதர் நேம் என்னங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகே, செகண்ட் ஒன் வந்து சிஸ்டம் அப்ரோச். நான் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே அதர் நேம் சொல்லுது. ஸோ எல்லாமே தரவா படிச்சுக்கோங்க. ஸோ சிஸ்டம்